ஹஜ் பயணம் என்பது உள்ளூர் அளவிலே மாத்திரம் முஸ்லிம்களை பார்த்து கொண்டிருந்த மக்களை, வாருங்கள் உலகம் முழுக்க இஸ்லாமை பின்பற்றுகிற உலக முஸ்லிம்களை நீங்கள் ஜியாரத்து செய்ய வேண்டும், வந்து பாருங்கள் என்று கூட்டிச் செல்லுவதற்குத்தான் இறைவன் ஹஜ் பயணத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அன்னலாரின் சொல்லும் செயலும் இந்த பயணத்தில் தெரியும். இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாமின் வாழ்வும் வாக்கும் அதனுடைய அர்த்தமும் இந்த பயணத்திலே புரியும். எனவே இரண்டு ஆன்மீக தந்தைகளின் தடயங்களை சுற்றி காட்ட இறைவன் உலக முஸ்லிம்களை அழைக்கிற பயணம் ஹஜ் பயணம். வகி இறங்கிய அந்த வசந்த காலத்தில் முதலாய் இஸ்லாத்தை ஏற்ற போது அவர்கள் அனுபவித்த இன்னல்கள் என்ன என்பதையெல்லாம் உலகத்திற்கு, அந்த முதல் தலைமுறை மக்கள் வாழ்ந்த இடங்களையும் தடயங்களையும் உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று இறைவன் அழைக்கிற பயணம் ஹஜ் பயணம். மனிதர்கள் கட்டிய பள்ளிவாசல்களில் தொழுது பழக்கப்பட்ட நாம், நபிமார்களும் வானவர்களும் கட்டிய பள்ளிவாசலிலே தொழுகுவதற்கு வாருங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுகிற பயணம்தான் ஹஜ்ஜினுடைய பயணம். வாழ்க்கை முழுக்க பாவங்களை செய்து பாவ மூட்டைகளை சுமந்திருக்கிற மக்களே, பாவங்களை சுமந்திருக்கிற உங்களை கழுவி சுத்தப்படுத்தி அன்று பிறந்த குழந்தையாய் உங்களை திருப்பி அனுப்புகிறேன் என்று இறைவன் கொடுத்திருக்கிற மாபெரும் பரிசும் வெகுமதியும் தான் ஹஜ்ஜினுடைய பயணம்.